எப்பவும் ஒரே மாதிரி முட்டை தோசை செய்யாம நல்ல பூண்டு வாசனையோட காரசாரமா ஆந்திரா ஸ்டைல்ல ஒரு முட்டை தோசை செய்யலாமா? இதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜார்ல 4 வரமிளகா ஊற வச்சு சேர்த்துக்கலாம். இதோட 20 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு புளி ஊற வச்சு சேர்த்திருக்கேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ தோசைக்கல் நல்லா சூடானதும் முட்டை தோசையை எப்போதும் கொஞ்சம் மீடியம் சைஸில் ஊற்றி நல்லா ஆயில் சேர்த்துட்டு லேசாக கொஞ்சம் வெந்ததும் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 4 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் மல்லி இலையை பொடியாக கட் பண்ணி மேலாப்பில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்ததோ மறுபக்கம் நல்லா வேக வச்சு எடுத்தா ஒரு சூப்பரான ஆந்திரா ஸ்டைல் முட்டை தோசை ரெடி. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.